தாங்க முடியாமல் எங்கள் வெளியில் போய் நின்னதான் அவங்களே வந்து அடித்து தரன்னு இழுத்துட்டு போய் சாக்கடையில் தள்ளி விட்ட இடத்துலையே கல்லை தூக்கி மண்டையிலலாம் போட்டு குச்சால் அடித்து கம்பியாலலாம் கிழிச்சி உள்ளே இழுத்துட்டு போய் அடிக்கிறாங்க. எத்தி உதைக்கிறாங்க. சுரேஷுங்கிறவங்க கூட இன்னொருத்தவன் அரவிந்துங்கிறவன் அடிக்கிறான் மூஞ்சிலேயே. ஒரு குடும்பமே ஒன்று சேர்ந்து தந்தையை கொடூரமாக அடித்து கொலை செய்ததை நேரில் பார்த்த 13 வயது மகனின் பகீர் வாக்குமூலம்தான் இது. வீட்டில் 2-3 நாளாக வந்து கதவை தட்டி சாராயம் இருக்கான்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா 2-3 தாட்டியும் சொல்லி கேட்கல. அதனால் எங்கள் அப்பா போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுவும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணதுனால அது யார் இவங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. இவங்க வந்து இதனாலேயே இவனை போடணும்னு சொல்லி இன்னைக்கு முடிச்சிட்டாங்க. கள்ளத்தனமாக மது விற்றதை கண்டித்ததால் இந்த சந்தில் வைத்தே அந்த நபரின் கதையை முடித்திருக்கிறார்கள். கிழித்தெறியப்பட்ட ஆடை, சுவற்றில் உறைந்த ரத்தம், சோகத்தில் தவிக்கும் குடும்பம் என அங்கே சிதறி கிடந்த அத்தனையும் நடந்த கொலைக்கான தடயங்கள் தான். கம்பி போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். கம்பி கடப்பாரை எல்லாம் போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். கொல்லப்பட்டவரின் பக்கத்து வீட்டில்தான் இந்த மொத்த பயங்கரத்தையும் அரங்கேற்றிய அந்த அக்கிரமக்காரர்கள் வசித்து வந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் பாடலூரைச் சேர்ந்தவர் ஆனந்தகுமார். 50 வயதாகும் இவருக்கு கல்பனா என்பவருடன் திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளனர். பாடலூரில் ஷூ கடை நடத்தி வந்திருக்கிறார். சம்பவத்தன்று கடையிலிருந்து வீட்டிற்கு வந்த ஆனந்தகுமாரை தான் இப்படி கொடூரமாக அடித்து கொலை செய்திருக்கிறது அந்த பக்கத்து வீட்டு கும்பல். ஆனந்தகுமாரின் பக்கத்து வீட்டில் வசிப்பவர் சுரேஷ். 45 வயதான இவருக்கு கீதா என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். சுரேஷின் பிரதான தொழில் போதை வஸ்துக்கள் விற்பனை செய்வது என சொல்லப்படுகிறது. குறிப்பாக அதிக அளவில் மதுபானங்களை கள்ளத்தனமாக வீட்டில் வைத்து விற்பனை செய்து வந்திருக்கிறார். 10 மணிக்கு கவர்மெண்ட் கடை மூடிய பின் சுரேஷ் தனது கள்ளச்சந்தையின் ஷட்டரை திறந்து விடுவாராம். இதனால் இரவு நேர குடிமகன்கள் பலரும் சுரேஷின் வீடு தேடி வந்து சரக்கு வாங்கி செல்வது வழக்கம். நள்ளிரவில் மதுவை தேடி வருபவர்கள் தவறுதலாக பக்கத்து வீட்டுக்காரரான ஆனந்தகுமாரின் வீட்டு கதவை தட்டி மது கேட்டிருக்கிறார்கள். வீட்டில் மனைவி, வயதுக்கு வந்த 2 பெண்கள் என 3 பேர் இருக்கும்போது பலரும் இப்படி இரவில் வந்து கதவை தட்டுவது ஆனந்தகுமாருக்கு மிகவும் ஆத்திரத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. இது குறித்து பலமுறை சுரேஷிடம் கூறி எச்சரித்திருக்கிறார் ஆனந்தகுமார். ஆனால் சுரேஷ் அதை ஒரு பொருட்டாய் கூட மதிக்கவில்லை. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் முற்றி சில நேரங்களில் அது கைகலப்பில் முடிந்துள்ளது. ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த ஆனந்தகுமார் பாடலூர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருக்கிறார். அதனால் எந்த பயனும் இல்லை. இந்த புகார் விஷயம் சுரேஷுக்கு தெரியவர ஆனந்தகுமாரை கொன்று விடுவதாக மிரட்டியுள்ளார். மேலும் கமிஷன் தொகை கரெக்டா போகுது, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது எனவும் கூறியிருக்கிறார். அந்த பொண்ணே சொல்லுது, நான் மாமூல் கொடுக்குறோம், எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் ஒன்றும் கத்த கட்ட முடியாதுன்னு சொன்னிச்சிங்க. அதே மாதிரி காய்ச்சி கூட விற்போம் அப்படின்னு சொல்லுது. அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று மீண்டும் ஒருவர் வந்து தவறுதலாக மது கேட்க ஆத்திரத்தில் சுரேஷை தட்டி கேட்டிருக்கிறார் ஆனந்தகுமார். இதனால் இருவருக்குள்ளும் சண்டை தீவிரமடைந்துள்ளது. ஒற்றை ஆளாய் சிக்கிக்கொண்ட ஆனந்தகுமாரை சுரேஷின் மொத்த குடும்பமும் சேர்ந்து அடித்து தாக்கியிருக்கிறார்கள். மேலும் வீட்டருகே உள்ள சந்துக்குள் இழுத்து சென்று
கல்லாலும் இரும்பு கம்பியாலும் கொடூரமாக தாக்கியுள்ளனர். அந்த கம்பியாலேயே ஆனந்தகுமாரின் முதுகில் குத்தி இருக்கிறார் சுரேஷ். அவ்வளவுதான். அடுத்த கணமே ஆனந்தகுமார் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். எங்கள் வீட்டுக்காருக்கும் அவருக்கும் அடிக்கடி சாராயம் விற்கிறதுனால தான் சார் பிரச்சனையே. அவங்க வந்து ஏன் விற்கிற, இங்கே வந்து நைட்டு அண்டர் டைமில் 12 மணி 1 மணிக்கு வந்து இங்கே ஆஃப் இருக்கா ஃபுல் இருக்கான்னு கேட்குறாங்க. வயசு பிள்ளைங்க இருக்கிற இடத்துல அவரை போய் நேரடியாக நீ சாராயம் விற்கிறல போர்டு போட்டு விற்க வேண்டியதானே என் வீட்டில் இருக்குன்னு அப்படின்னு இதை தான் சார் தட்டி கேட்டாங்க. இது தட்டி கேட்டதுனால இப்போ நீ போலீஸில் போய் நீ தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஆள் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஆனந்தகுமாரின் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். மேலும் இந்த கொலையை செய்த சுரேஷ், அவரது மனைவி கீதா மற்றும் 2 மகன்கள் என 4 வரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். போலீஸுக்கு போய் பிள்ளைங்க போய் 2 பேரும் போய் சொல்ற வரைக்கும் போலீஸ் வரல. அந்த அளவுக்கு ஒரு உயிர் போனாதான் எந்த ஆக்ஷன் எடுப்பாங்களா? புகார் கொடுத்த போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் கணவனின் உயிர் பிரிந்திருக்காது என கண்ணீர் மல்க ஆனந்தகுமார் மனைவி கூறும் வார்த்தைகளுக்கு யாராலும் விடை சொல்ல முடியும்?